ஏ நிர்மலா நீ வா, நீ உட்காரு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கிற நீதான் ஊருக்கு போயிடுற, வீட்லயே இருக்க மாட்டேங்கிற, உன்னை பார்க்கவும் முடிய மாட்டேங்குது நீ. பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். பொண்ணு வீட்டுக்கு நீ தான் கொடுத்து வச்ச மகராசி, நல்லா 3 பொண்ணுகளை பெத்து போட்ட, நல்லா ஜாலியா போயிட்டு நீ தான் 2 பொண்ணை பெற்றிருக்கிற, போய் தான் வர்ற. என்ன இப்ப 2 பொண்ணை பெத்துந்தான், 2 வளர்க்க நீ செய்யுங்க. அதெல்லாம் நல்லா பாசமாலாம் இருக்குங்க. என் மகன் எங்கேயும் விட மாட்டான். என்ன அந்த பேர பிள்ளை எல்லாம் பாத்துக்கணும்ட்டு எங்கேயும் அனுப்ப மாட்டான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற நீ? நான் ஒரு டம்ளர் அரிசியை கொடுத்து போட தட்டு போனேன். நானும் ஒரு மூட்டை அரிசியை புடச்சு வச்சுட்டு, இதை லாஸ்ட் அரிசி. ஐயோ கடவுளை, இதை புடச்சுட்டு உட்காந்துருக்கேன். இன்னமும் ஆளை காணும். ஐயோ கடவுளை, என் மருமகள் அது அரிசியை கொடுத்து படைக்க சொன்னான். என் மருமக இருக்கிறா பாரு, அடுப்ப பத்த வச்சிருவா. நீ அந்த விறகடிப்பு, இந்த கேஸ்ன்னு ஒண்ணு சொல்றாங்களா, அதெல்லாம் இருக்கு. இன்னொன்னு அந்த பிளக்கு போட்டு வைப்பாங்க, அதுவும் இருக்கு நீ. ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டா. அவ நான் இருக்கிறன்னுட்டு இந்த விறகடுப்பை பத்த வச்சு அதை உட்காந்து பாத்துக்கிட்டுவா. அந்த சோறை ஆக்கி முடிச்சு குழம்பு வச்சு எல்லா பொரியலும் பண்ற வரையும் இந்த அடுப்பு தள்ளுற ஆளு நான். அடுப்ப தள்ளிக்கிட்டேன்னா உட்காந்துதான் 2 கண்ணா வந்து போயிட்டு கண்ணு தெரிய மாட்டேங்குது. நீ உத்து பார்த்தாதானே எனக்கு தெரியுது. தானே ஏன் வந்தானா, ரேஷன் கடைக்கு நாளைக்கு போகணும் போல இருக்கு. நீ போறியா? உன் மரும வருவாளா? நம்ம போமா? போயிட்டு வருவான். என் மரும வந்து என்ன சொல்லிவிட்டா, அத்தை நீ போய் ரேஷன் கடைக்கு போயிட்டு வரட்டா. அப்ப எப்படி சீட்டு வருது? அவ நீ இப்போ வாங்கி வைங்கத்த, அப்புறம் நான் வரேன்னா அவ அப்படிதான் சொல்லுவா. அப்புறம் நம்ம தான் ஏதாவது ஆட்டோ கிட்ட எடுத்துட்டு வரணும். அதைதான் கேட்டுட்டு போயிட்டு வருவான். அந்த பக்கத்து வீட்டுல அந்த ராணி இருந்தால எப்படி இருக்கிறா? நல்லா இருக்கிறா. நீ பேசுவாள? அவ பேச மாட்டா. எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எனக்கு அவளுக்கு சண்டை. அவ வீட்டு குப்பை அங்க வந்துட்டான். என் வீட்டு குப்பை போயிடுச்சான். அந்த மரத்துல ஒரு குப்பை வைக்கலாம். நான் என்ன பண்ண முடியும்? அந்த குப்பை விழுந்துட்டுன்னுட்டு என் மருமகளுக்கு அவளுக்கு சண்டை. நான் பேசுவேன், அவங்க சண்டை போட்டு நான் போய் பேசிட்டுன்னு வச்சுக்க, என் மரும என்ன உண்டு இல்லன்னு பண்ணிட்டா சோறு தண்ணி போட மாட்டேன், வெளிலதான் கிடக்கும். ஆமா அதுலயே நீ நான் வந்து இந்த ரேஷன் கடைக்கு ஒண்ணு கூப்பிடதான் வந்தேன். தனியா போனா ஒரு மாதிரியா இருக்கும். நம்ம 2 பேரும் போனோம்னு வச்சுக்க, அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு வந்துடலாம். சரி, அதுக்கு தானே ஒண்ணு கூப்பிட வந்தான். இந்த ரேஷன் கடைக்கு போறது, அடுப்பு தள்ளுறது, விறகு பொறுக்குறது, வேலை, இந்த கறிப்பானை கழுவுறது, இதெல்லாம் என்னட்ட விட்டுருவா. அவருக்கு மேலோட்டமா நின்னுகிட்டு வேலைய பாப்பா. என்ன பண்றது? நீ வந்துரு. நம்ம வயசான நம்ம தான் கிடக்குறோம். ஆமா, ஒரு ஆட்டோவை புடிச்சிட்டு வந்துருவோம்.